ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலேயே நம்ம 45 கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அதோடு சேர்த்து இதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். இது எல்லாமே குரூப் எக்ஸாம், ஃபாரஸ்டர், ஆர்பிஎஃப், எஸ்எஸ்சி, ஜிடி, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும். நம்ம இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் 1687 ஆண்டு அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து பம்பாய்க்கு மாற்றியது. புத்தர் தனது போதனைகளை பிரகிருத மொழியில் பரப்புரை செய்தார். முகவுரை குறித்த கேசவானந்து பாரதி வழக்கு நடைபெற்ற ஆண்டு 1973. ஆந்திர பிரதேசம் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு 1953. குற்றச்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 20. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவுகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு 268 முதல் 294. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். பாலாறு மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன. கர்நாடகா. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. வடமத்திய ரயில்வேயின் தலைமையிடம் அலகாபாத். சிகப்பு தலைப்பாகைகள் என்ற அமைப்பின் தலைவர் சு யுவான் சங். பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது? பிசிராந்தையார். கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு தாய்லாந்து. ஆசியாவின் உயரமான சிகரம் எவரெஸ்ட். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1/4/1905. ஆங்கிலேயர்கள் செம்பு நாணயங்களை கப்ரூன் என்று அழைத்தனர். இந்திய அரசு மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சல்பானியில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கான அச்சகத்தை தொடங்கிய ஆண்டு 1990. பொறுத்துக. வட இந்தியா கதக், அசாம் சத்ரியா, மணிப்புரி, ஒடிசா ஒடிசி. ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் 0.2 நானோமீட்டர். பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எத்திலீன். மீள் மாற்றங்களின் பொருந்தாதது எது? தீக்குச்சி எரித்தல். ஹைட்ரஜன் அணுவின் ஐசோடோப்புகளில் சரியானது எது? அனைத்தும் சரி. புதிய பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜே.எம். கீன்ஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் ஸ்மித். இந்தியாவின் மிக நீளமான அணை ஹேராகுட் அணை. கஜா புயல் தமிழ்நாட்டை தாக்கிய ஆண்டு 2018. பூவா தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு? அனைத்தும் சரி. ஏடிபி சுழற்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் லோக்மேன். தாவரங்களில் உணவுப் பொருட்கள் கடத்துவது புளோயம். ஆப்பிள் போமா வகை கனியாகும். விட்டமின் ஏ குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் கெராட்டோமலேசியா. வேத காலத்தில் பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு விஷ் என அழைக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதியான குவத் உஸ் இஸ்லாம் மஸ்ஜித்தை டெல்லியில் நிறுவியவர் குத்புதீன் ஐபக். சூரத் பிளவு நடைபெற்ற ஆண்டு 1907. மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட். சந்திராயன் 1, சந்திராயன் 2 மற்றும் மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை. பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளில் பொருந்தாதது எது? ராக்கெட் ஏவுதல். முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஜோகன் லிப்ரஷா. 1867 பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங். 1919 ஆண்டு நடைபெற்ற ஜாலியன்வாலாபாக் படுகொலையை கண்டித்து
வீர திருமகன் நைட்வுட் என்ற அரசாங்கத்தை திருப்பிக் கொடுத்தவர். ரவீந்திரநாத் தாகூர். ஒரு பண்பு கலப்பு புறத்தோற்றம் விகிதம் 3:1. இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது இஸ்கிமியா என அழைக்கப்படுகிறது. ஜே தாம்சன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1906. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி வகை போரோசிலிகேட். இதோட 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வரப்போகிற வீடியோஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.